இறை வழிபாட்டுல கடவுளர்கள் கையில வச்சிருந்த ஆயுதங்களையும் வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு முறையா இருந்துட்டு இருக்கு. குடிதெய்வ வழிபாட்டு முறையிலிருந்து தோன்றி படிப்படியா சிவனுக்கு அப்படின்னா சூலம் அப்படிங்கிறதும், முருகன் அப்படின்னாலே வில் அப்படிங்கிறதும், மகாவிஷ்ணு அப்படின்னா சக்கரம் அப்படின்னு வளர்ந்ததா வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. கடவுள்கள் கொண்டிருந்த ஆயுதங்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தியதே வழிபாட்டுக்கு அடித்தளம் அமைந்ததா அறிஞர்கள் விவரிக்கிறாங்க. இப்படி வழிபடப்படும் இறைவனோட ஆயுதங்கள்ல தனித்துவம் பெற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவோட ஸ்ரீ சக்கரம் தான். அப்படி உன்னதமான ஸ்ரீ சக்கரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்குது அறிவோம் தெளிவும் சேனல். எதிரிக்கு எதிரியா விளங்கி பக்தர்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய வல்லமை பொருந்திய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் தான். மகாவிஷ்ணு தன்னுடைய 4 கரங்கள்லயும் சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஞ்சசன்யமும், சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்சனம், கதை அப்படிங்கிற கௌமோதகி, வாள் அப்படின்னு சொல்லப்படுற நந்தகம், இது எல்லாத்தையும் தன்னோட கரத்திலையும், தோல்ல வில்லுன்னு சொல்லப்படுற சாரங்கத்தையும் ஆயுதங்களா தரித்திருப்பாரு. இந்த ஆயுதங்கள் அவர் இட்ட பணியை செய்யக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தியவை. 12 ஆழ்வார்கள்ல திருமிலிசை ஆழ்வார் சக்கரத்தின் அம்சமாகவும், பொய்கை ஆழ்வார் சங்கின் அம்சமாகவும், பூதத்தாழ்வார் கதையின் அம்சமாகவும், பேயாழ்வார் வாளின் அம்சமாகவும், திருமங்கை ஆழ்வார் வில்லின் அம்சமாகவும் அவதரித்ததா புராணங்கள் சொல்லுது. ஆனா பெரும்பாலான கோயில்கள்ல இல்லைன்னா திவ்ய தேசங்கள்ல சங்கு சக்கரமும் ஏந்திய திருக்கோலத்துல தான் பெருமாள் காட்சியளிப்பார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில திருமாலை பாடுகிறார் ஆண்டாள். சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளோட கரங்கள்ல எப்போதும் வலக்கையில இடம்பெற்றிருப்பதே ஸ்ரீ சக்கரம். ஆனா சில ஆலயங்கள்ல மாறுபட்டு அமைந்திருப்பதும் உண்டு. திருக்கோவிலூர் மூலவர் இல்லைன்னா பஞ்சகிருஷ்ண திருத்தலங்கள்ல ஒன்றான திருக்கண்ணபுரத்துல இடக்கையில ஸ்ரீ சக்கரம் காட்சியளிக்குது. ஒரு சிவாலயத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிவனை பார்த்த மாதிரி நந்தியம் பெருமாள் இடம்பெற்றிருக்கிற மாதிரி வைணவ ஆலயங்கள்ல பெருமாளுக்கு நேரா பெருமாளை பார்த்த மாதிரி சக்கரத்தாழ்வார் அருள் பாலிப்பதை நம்ம காண முடியும். இவரு வேற யாருமே கிடையாது. பெருமாளோட கரத்துல இருக்கிற ஸ்ரீ சக்கரம் தான். அவரை தான் நம்ம சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி திருநாமத்தோட நம்ம அவரை அழைக்கிறோம். இது தவிர பெருமாளோட கருவறை திருச்சுற்றிலும் இவர் தண்ணி சந்நிதியில இடம்பெற்றிருப்பாரு. திருமாலை எப்போதும் தாங்கிக்கிட்டு இருக்க ஆதிசேஷனை நம்ம ஆனந்த ஆழ்வான் அப்படின்னு சொல்லியும், வாகனமான கருடனை கருடாழ்வார் அப்படின்னும், நம்மாழ்வார் ஞானம் பெற்ற புளிய மரத்தை திருப்புளி ஆழ்வான் அப்படின்னும், மகாவிஷ்ணுவோட பஞ்ச ஆயுதங்கள்ல முதன்மையான சக்கரத்தை திருவாளி ஆழ்வான் அப்படிங்கிற சக்கரத்தாழ்வான் அப்படின்னும் வைணவ சாஸ்திரங்கள்லயும் சில்பரத்னம் அப்படிங்கிற நூலும் சொல்லுது. சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற பெயரை தவிர அவருக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னா சுதர்சனர், சக்கரபாணி, சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் இப்படின்னு பல பெயர்களால இவர் அழைக்கப்படுறாரு. பொதுவா சுதர்சன் அப்படின்னாலே மங்களகரமானது, மங்களகரமானவன் அப்படின்றது அர்த்தம். சக்கர அப்படின்னா எப்பொழுதும் செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கறதான் பொருள். மற்ற ஆயுதங்களை போல சுதர்சன சக்கரம் இருக்காது. எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வலிமையானது. அத்தோட எப்போதும் சுழன்றுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் சுதர்சன சக்கரம். சாதாரணமாவே சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட சுண்டு விரல்ல காணப்படும். மகாவிஷ்ணு தன்னோட ஆள்காட்டி விரல்ல வச்சிட்டு இருப்பாரு. யார் மீதாவது ஏவும் போது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரல்ல இருந்து தான் ஏவுவாரு. இந்த சுதர்சன சக்கரமானது மகாவிஷ்ணுவோட திருக்கரத்திலிருந்து கிளம்பியதும் தெரியாதாம், எதிரிகள் அழித்ததும் தெரியாது, மீண்டும் அவரோட திருக்கரங்களுக்கு விரல்ல உட்கார்ந்து கொள்வதும் தெரியாதாம். எல்லாமே கன பொழுதுல அரங்கேறிடுமா. ஒருவேளை எதிரியானவன் ரொம்ப பராக்கிரமம் மிக்கவனா இருந்தான் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தோட வேகத்துல தடை ஏதும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ சுதர்சன சக்கரத்தோட வேகம் இதுவரை இல்லாத அளவுக்கு வேகம் கூடுமா. இத ரணஸ்கதி அப்படின்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணுவோட திருப்பாதத்தை தரிசிக்கிறதும் பிரார்த்திக்கிறதும் எத்தனை விசேஷமோ அதே மாதிரி சக்கரத்தாழ்வார பூஜித்து வருவதும் ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். நம்ம எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளை எல்லாம் தகர்த்து அருள்பவர் தான் சக்கரத்தாழ்வார். ஏகாதசி, புதன்கிழமை, திருவோணம், சனிக்கிழமை உள்ளிட்ட நாட்கள்ல சக்கரத்தாழ்வாருக்கு துளசி சார்த்தி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நாம இன்னல்கள் எல்லாமே பறந்தோடும். இல்லத்துல நிம்மதியும் ஆனந்தமும் கண்டிப்பா குடிக்கொள்ளும். திருமாலோட வாமன அவதாரத்தின் போது பவித்திர தர்ப்பத்தின் நுனியில் அமர்ந்து சுக்கரனோட கண்ணை கிளறி அழித்தவர் தான் இந்த சுதர்சனர். ராவணனோட முன்னோர்களான மாலியவன், சுமாலி போன்ற அசுரர்களை தண்டிக்க கருட வாகனத்துல இலங்கை சென்று திருமால் சுதர்சன சக்கரத்தை ஏவியே அவர்களை அழித்தாராம். அது இல்லாம காசி நகர்ல கண்ணனை போன்று சங்கு சக்கரமும் தரித்து நானே உண்மையான வாசுதேவன் அப்படின்னு சொல்லி பவுண்டரக வாசுதேவன் அப்படிங்கிற வலிமை மிக்க மன்னன் சொல்லிட்டு வந்தானாம். கண்ணனை மிரட்டி போருக்கும் அழைச்சிட்டு இருந்தானாம். இதனால கோபம் கொண்ட கண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா கருடன் மேல ஏறி போய் சுதர்சன சக்கரத்தால அவனை கொன்றார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதை இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா சிசுபாலன் தாய் கழித்த வாக்கின்படி சிசுபாலனோட தவற கண்ணன் 100 முறை மன்னித்தாராம்.
தொடர்ந்து அவன் தவறு செய்ய அதை கண்டு கொதித்து போன சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளோட எதிரியான சிசுபாண்டனை அழிச்சுது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறும் இருக்கு. பெருமாளோட நரசிம்ம அவதாரத்துல அவரோட கை நகங்களாக இருந்தவர் தான் இந்த ஸ்ரீ சுதர்சனர். சக்கரத்தாழ்வாருக்கு உரிய நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் தான். ஆனி மாத சித்திர நட்சத்திரம் சக்கரத்தாழ்வாருக்கு ஜென்ம ஜெயந்தி திருநாள். நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளை எல்லாம் தகர்த்து அருள்பவர் தான் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரை மனதார வேண்டுங்க. வீட்டுல விளக்கேத்தி சக்கரத்தாழ்வாரோட ஜெயந்தி என்னைக்கு வருதோ அந்த நாள்ல ஆத்மார்த்தமா வழிபடுங்க. எந்தவித பிரச்சனையாலும் சரி, பில்லி, சூனியம், பயம், பிரம்மை, வம்பு, வழக்கு, குடும்ப பிரச்சனை, இப்படி எந்தவித பிரச்சனையானாலும் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கும். நவக்கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அது நீங்கும். வெளியில உள்ள பகைகளை தவிர நமக்கு உள்ளே உள்ள பகைகளை நீக்குவோர் தான். எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னா திருமோகூர், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை அழகர் கோவில், ஸ்ரீரங்கம், கும்பகோணம் திருச்சக்கரபாணி கோவில், இது எல்லாமே சக்கரத்தாழ்வோட சிறப்பு ஸ்தலங்கள் தான். ராமாயணத்துல பரதனை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறணும் அப்படின்னா கன்னி பெண்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடைபெறும். ஆபத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புத மந்திரத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்லித்தரேன். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா விதியை மந்திரத்தால மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு புதிய பழமொழியை உணர்த்துற ஒரு அற்புதமான மந்திரம் தான் சக்கரத்தாழ்வாரோட நான் சொல்ல போற மந்திரம். இந்த மந்திரத்தோட பலன்களை வெறும் வார்த்தைகளால உச்சரிக்க முடியாது. இதை அனுபவிச்சவங்க மட்டுமே உண்மையா உணர முடியும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கலாம். ஓம் சகஸ்ராய உம் பட். இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லயும் டிஸ்ப்ளே பண்றேன். இந்த மந்திரத்தை நீங்க வெளியில கிளம்பும் போதும் 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த மந்திரம் பார்க்கறதுக்கு ஒரு வழியில சின்னதா இருக்கலாம். ஆனா இந்த மந்திரத்தோட பலன் ரொம்ப பெரியதா இருக்கும். திருமாலோட அவதாரங்கள்ல அனைத்து தீமைகளும் அழிக்க உடனிருந்த இந்த சக்கரத்தாழ்வாரோட மந்திரம் உங்களையும் எந்த தீமையும் நெருங்க விடாம காக்கும். இதுதான் இந்த மந்திரத்தோட ரொம்ப பெரிய பலன். இப்போ யாராவது வெளியில போறீங்க. அவங்களுக்கு ஏதாவது விபத்து இல்லன்னா அசம்பாவிதம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட, இந்த மந்திரத்த சொல்லிட்டு வெளியில போனீங்க அப்படின்னா, அது தடுக்கப்பட்டுரும். அதே மாதிரி உங்கள யாராவது வீழ்த்தணும், உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நெனச்சா கூட, உங்க முன்ன வந்து நின்னா இந்த மந்திரத்தோட பலனா அவங்க உங்களிடம் அடிபணிந்து போவாங்க. இந்த மந்திரத்த தினந்தோறும் உச்சரிக்கீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்தவித அசம்பாவிதங்களும் அத்தனை எளிதில நடக்க விடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய சான்றோர்கள் எல்லா தெய்வ வழிபாட்டையும் மந்திரத்த பிணைந்தே நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இல்லையா? ஒரு தெய்வத்த நாம் பலமுறை வணங்குவதற்கு அந்த தெய்வத்தோட மந்திரத்தை ஒரு முறை சொன்னா அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். இந்த சக்கரத்தாழ்வாரோட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. எந்த துன்பமா இருந்தாலும் அது தகர்த்தெறியப்படும். என்னோட எஃபோர்ட்டை மதிச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.